நாளில் கூட தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் தாமே இந்த நாளில் நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் அநேக விஷயங்களை தேவன் போதிக்கிறார். நாம் ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் நடக்க கற்றுக்கணும். இந்த நாளில் கூட பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதில் 3ஆம் வசனத்தை வாசிப்பவங்க, நீயும் கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவின்னு சொல்லிட்டார். அப்போ நாம் நல்ல ஒரு போர் சேவகனாய் காணப்பட வேண்டும். நல்ல ஒரு போர் சேவகனாய் இருந்து தீங்கு அனுபவிக்கக்கூடிய மக்களாய் மாறும். எதற்கு நான் தீங்கு அனுபவிக்கணும்? எனக்கு எங்க பிரச்சனை, எனக்கு எங்க பாடுகள், எனக்கு எங்க இப்போ கூட சர்ச்சைக்கு தாங்க போயிட்டு வரேன், எனக்கு ஒரே பிரச்சனையாகவே இருக்குதுங்க. நேற்று சர்ச்சைக்கு போயிட்டு வந்தால் என்னை இப்படி போட்டு அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. ஏங்க பிரச்சனை கிறிஸ்துவுக்காக நல்ல ஒரு போர் சேவகனாய் தீங்கு அனுபவின்னு சொல்லி இன்றைக்கு நாம் அந்த தீங்கை அனுபவிக்கிறோமா? எனக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் சர்ச்சையே வேணும்னு விட்டு ஓடும். அப்படி இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளை, நாம் கிறிஸ்துவுக்காக எதை ஒன்றாலும் செய்வதற்கு, கிறிஸ்துவின் நிமித்தம் எவ்வளவு நிந்தை வந்தாலும், கிறிஸ்துவின் நிமித்தம் எவ்வளவு அவமானம் வந்தாலும் நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஓட வேண்டும். நாம் ஓடினால்தான் ஜெயிக்க முடியும். இயேசு ஜெயம் எடுத்திருக்கிறார். இன்றைக்கு நானும் ஜெயம் எடுக்க வேண்டும். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த தேவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அந்த தேவனோடு பழக வேண்டும். தேவனே, ஒரு நாள் நமக்கு பிரியமாய் நடக்க கற்று. இயேசு இந்த பூமியில ஒரு நல்ல ஒரு போர் சேவகனாய் காணப்பட்டார். வந்தாரு, நமக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், நம்மளெல்லாம் மீட்டு கொள்ள வேண்டும். மீட்டுக்கொள்ள என்ன பண்ணோம்? அவர் யுத்தம் பண்ண வேண்டும், அவர் ஜெயம் பெற வேண்டும். அப்ப பாருங்க, அவர் நல்ல ஒரு போர் சேவகனாய், ராஜாவா இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல மேல உட்காந்து இல்லை, அவர் நல்ல ஒரு போர் சேவகனாய் ஒவ்வொரு நாளும் ஜபத்திலே தரிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். அவருக்கு வருகிற எல்லா தீங்கையும் அவர் அனுபவிக்க கற்றுக்கொண்டார். அந்த தீங்கை அனுபவித்து ஒவ்வொரு நாளும் பாருங்க பிதாவை நோக்கி ஓடக்கூடியவராய் மாறினார். பிதாவோடு பேசக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்பட்டார். இந்த பூமியில இயேசு நல்ல ஒரு போர் சேவகனாய் இருந்து நமக்காக அவர் யுத்தம் பண்ணி கடைசியில தன் ஜீவனையும் கொடுத்து உன்னை என்னையும் மீட்டெடுத்திருக்கிறார். இவரோடு பழகிறமே நான் எப்படி மாற வேண்டும்? இவரோடு பழகுனே என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? இவரோடு பழகி கொண்டிருக்க என்னுடைய வாழ்க்கையில நான் இன்னும் தேவனோடு கூட நெருங்க பழக நான் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்தால் கூட உடனே இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஓட கற்றுக்கொள்ளும். நான் இங்கே வேதம் சொல்லிருக்கிறேன், நீயும் நான் மாத்திரம் இல்லை, பவுல் சொல்றார், நான் மாத்திரம் இல்லை, நீ கூட அப்படிதான் மாற வேண்டும், நீ கூட அப்படிதான் இருக்க வேண்டும், நீ கூட அப்படிதான் ஜீவிக்க வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அப்படி மாறுவதற்கு ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் பாருங்க நிறைய நேரத்தில் அப்படி பிரயாசப்படல, போறோம், வழியில போறோம், ஒரு காரியங்கள்ல குறைவாக நடக்கும், அங்கே ஒரு 4 வார்த்தை பேச, அவன் சொன்னாலும் அதுக்கெல்லாம் கம்முனுக்க முடியுமா, அதெல்லாம் நின்னா கிடைக்குமா அப்படின்ட்டு எதுக்காக அழிந்து போகிற பொருட்களுக்காக நீ என்ன பண்ணுகிறா? உன்னுடைய காரியங்கள்ல எவ்வளவு நிந்தை, எவ்வளவு அவமானம், எவ்வளவு தீங்குகள் வந்தாலும் கவலைப்படத்தே கிடையாது. ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் ஒன்று வந்து விட்டால் மாத்திரம் என்ன பண்றது தெரியுமா? பாருங்க, அதனால தாங்க நான் சர்ச்சைக்கே வரல. ஒரு சின்னதா ஒரு வார்த்தை கேட்டா கூட அந்த இடத்துக்கு போகுது. இன்னைக்கு பாருங்க, வாலி பிள்ளைகள் சினிமா தேட்டருக்கு பாருங்க, அப்படி முந்தி அடிச்சு ஓடுவாங்க. அவங்க அதுலலாம் காரியங்களை பாருங்க, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அங்க போட்டு அடி தடி சண்டைகள் வந்தாலும் மறுநாள் அந்த தேட்டர்ல போய் நிக்கிறவங்க மாறுவாங்க. ஆனா சபை என்று சொன்னால் பாஸ்டர் ஒன்று சொல்லிடக்கூடாது, என்ன பாஸ்டர் என் பக்கமா ஏண்டான்னு கேட்டுடக்கூடாது, உடனே நான் சபைக்கு வர மாட்டேன். அது அவங்க மாத்திரம் இல்ல, அவருடைய பெற்றோரும் பாருங்க, என் பிள்ளைய பாஸ்டர் இப்படி கேட்கிறாரு, என் பொண்ணை இப்படி பாக்குறாரு, உடனே பாருங்க இப்படியாய் சொல்லியே உங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கிறீங்க. நீங்க என்ன சொல்லி கொடுக்க வேண்டும்? பா கிறிஸ்துவுக்காக தானேப்பா, நம்ம பாஸ்டுக்காக போலப்பா, நம்ம தேவனை தான்ப்பா நோக்கி பார்க்கிறோம். தேவனை என்ன சூழ்நிலை நீங்க என்ன பண்ணக்கூடாது? விட்டு விலகக்கூடாதுப்பா. நீ தேவனோடு கூட நல்ல ஐக்கியப்பட வேண்டும்பா, தேவனோடு கூட நல்ல உறவு வைத்துக் கொள்ள வேண்டும்ப்பான்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ண வேண்டும்? சொல்ல வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு அம்மா போன் பண்றாங்க, என் பிள்ளைக்கு திருமணமே ஆகலைப்பா, படிச்சவன் பண்ணுங்க. என்னம்மா வயசு? ரொம்ப வயசாயிடுச்சு. என்ன வயசுங்க? 32 வயசாயிடுச்சு. எங்க பார்த்தாலும் திருமண காரியங்களும் வரலாங்க. சர்ச்சைக்கெல்லாம் போறாங்க, அவங்க மகன் வருஷத்துல 2 டைம் வராங்க. வருஷத்துல 2 டைம் வராங்களா? அப்ப கிறிஸ்துவின் அன்பில்லாத உனக்குள்ள, கிறிஸ்துவின் அன்பில்லாமல் அந்த மகள் வாழுறாங்க, அவங்களுக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்யும் தெரியுமா? பொல்லாத ஆவிகள் குடிக்கொண்டு இருக்குமே. பாத்தீங்களா? ஒரு குடும்பத்துல கிறிஸ்துவின் அன்பிலே நீங்கள் நடத்துவதற்கு, தேவனோடு கூட ஐக்கியப்படுவதற்கு நீங்க வைக்கவில்லை என்று சொன்னா அந்த பிள்ளைகள் வேறு விதமாய் மாறி விடுவார்.
அவருடைய வேறொரு ஆவிகள் கிரியை செய்யும். உன் இதயத்தை வசனத்தை கொண்டு நீங்கள் நிரப்ப கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் தேவ சமூகத்துக்கு போக வேண்டும், தேவனோடு கூட ஐக்கியப்பட வேண்டும். அவர் கற்றுக் கொடுக்கிற எல்லா வார்த்தைகளும் பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையில கொண்டு ஒவ்வொரு நாளும் யுத்தம் பண்ண வேண்டும். போர் சேவனுடைய வேலை என்ன பண்ணணும்? ரெடியா இருக்கணும். எப்போ போறனாலும் டக்குன்னு போய் இறங்கி யுத்தம் பண்ண கற்றுக்கணும். அப்படி இறங்க கற்றுக்கொண்டால் தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படி இறங்குவதற்கு நீங்க முயற்சி எடுக்க வேண்டும். இன்னைக்கு என்ன பண்ண போர்த்தேல சர்ச்சைக்கு, அப்ப யாருக்கு என்னன்னா உனக்கு என்ன ஜபிக்க முடியுமா? துதிக்க முடியுமா? தேவனை மயம்படுத்த முடியுமா? தேவனோடு கூட நெருங்க முடியுமா? இல்லையே. ஏன் இப்படி இருக்கிற? ஏன் இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை? இதை நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, கவனிங்க, வெட்கப்படாம, நீ வெட்கப்படக்கூடாதா? வெட்கப்படாமல் சுவிசேஷ நிமித்தம் நம்ம தீங்கு அனுபவியும் கற்றுக் கொடுக்கிறார். எதுக்கு? கிறிஸ்துவை பற்றி சொல்வதற்கு, பவுலை பற்றி, பவுல் தன்னுடைய காரியங்களை சொல்வதற்காக அவர் என்ன பண்ணல? வெட்கப்படுவது இல்லையா? இன்னைக்கு நாம பாருங்க, இந்த கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேண்டும், அவரோடு கூட ஊழியங்கள் செய்து வந்து அவருக்காக ஓடிக்கொண்டிருக்க பவுலை பத்தி கூட சொல்லலாம். அவர் நிறைய பிரச்சனை சந்திச்சிருக்கார். அத்தனை பிரச்சனைகளும் சந்தித்து கிறிஸ்துவுக்காக ஓடுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். இன்றைக்கு தேவ ஜனமே, இன்றைக்கு அவர்களெல்லாம் நடத்தின ஒரு தேவன் என்னையும் நடத்துவார், உன்னையும் நடத்துவார் என்று சொல்லி நீங்கள் தேவனுக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவனுக்காக ஓடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். பாருங்க, அந்த சொல்லுகிற காரியங்களை பார்க்கும்போது பாருங்க, நீ வெட்கப்படாத. கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதற்கு, கிறிஸ்துவை சுவிசேஷம் சொல்வதற்கு நீ வெட்கப்படாத. அங்கே உனக்கு விரோதமா யார் எழுப்பினாலும் அதை பத்தி கவலைப்படாத. நீ போ, சுவிசேஷம் சொல்லு. அங்கே வருதா பிரச்சனை, தீங்கு அனுபவி. கடந்த நாட்கள்ல கூட பார்க்கும், ஒரு வேன் ஊழியத்துக்கு போறவங்க அவர்களை மடக்கி, ஏன் எங்கள் ஊருக்குள்ளதான் வரீங்க, எதுக்குன்னு சொல்லிட்டு நிந்தையான வார்த்தைகளை பேசும்போது கூட அந்த டிரைவர் அமைதியா உட்காந்துக்க. அப்போ அவருக்கு உள்ள வருத்தம் இருக்கும், என்னன்னா இப்படிலாம் பேசுறானுங்க, இப்படிலாம் சொல்றானுங்களே. கிறிஸ்துவின் நிமித்தம் அதை என்ன பண்றாங்க? அந்த தீங்கை அனுபவித்துக் கொண்டிருக்காங்க, அந்த நிந்தையை சுமந்து கொண்டிருக்காங்க, அந்த மாதிரி பிரச்சனையை பார்த்து கொண்டிருக்காங்க. இறங்கி அடிக்க முடியாதான்? அடிக்க முடியாது. திட்ட முடியாதான்? திட்டம். ஆனா அமைதியா போறதுக்கு என்ன காரணமா? சுவிசேஷத்து நிமித்தம் தீங்கு அனுபவின்னு சொன்னாங்களே, அந்த தீங்கை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்களெல்லாம் வாழ்ந்தார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்க, இன்றைக்கு தேவனுக்காக நீங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கீங்க? எப்படி ஜீவிக்கிறீங்க? எத்தனையோ பிரச்சனையை நீங்க பார்க்குறீங்க. உடனே தேவ சமுத்திரம் உட்காந்து, ஒரு போர்ச்சேவை என்ன பண்ண உட்காந்து இந்த குடும்பத்துக்காக உட்காந்து ஜபிக்க கற்றுக்கணும். முதலாவது உன் குடும்பத்துக்காகவே நீ ஜபிக்காத போது, உன் தாய் தகப்பன் சரியில்லாம போறாங்க, அதற்காகவே நீ ஜபிக்காத போது, அதுக்காகவே யுத்தம் பண்ண தெரியாத போது, வேற யாருக்கு நீ யுத்தம் பண்ண போற? வேற யாருக்காக நீ ஓட போற? வேற யாருக்கு என்ன செய்ய போற? இன்னைக்கு யோசித்துப்பா, இன்னைக்கு சிந்தித்துப்பா. இன்னைக்கு ஒரு காரியத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும், ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளையே, நான் கிறிஸ்துவின் நிமித்தம் என்ன பண்ண வேண்டும்? நல்ல ஒரு போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்க வேண்டும். நீ 1 மணி நேரம் முழங்கால் போட்டு நிற்கிறேன் என்று சொன்னால் அது உனக்கு என்ன பண்ணும்? கால் வலிக்கத்தான் செய்யும். ஆனால் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையை நான் வாழ்வதற்காக இந்த தீங்கை நான் அனுபவிக்கிறேன். எனக்கு வலி எடுக்குது, எனக்கு சோர்வா இருக்குது, என்னால முடியல, ஆனாலும் நீ செய்யற பத்தியா, அங்கேதான் அவருடைய கிருபை உனைத்தான். உன் பலவீனத்துக்குள்ள அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். அங்கே அவர் உன்னை நடத்த வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வந்திருக்க பிள்ளையே, தேவனுடைய பார்த்து நம்புறவங்களே, ஒரு காரியத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனுக்காக அப்படியா எழும்பி நல்ல ஒரு போர்ச்சேவனாய் காணப்பட வேண்டும். எப்போ யுத்தம் வந்தாலும், எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் நான் இறங்குவேன், யுத்தம் பண்ணுவேன், நான் ஜெயித்து கொடுப்பேன். என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என்னுடைய குடும்பத்தில் உள்ள முதல் உன் குடும்பத்துக்கு ஒரு நல்ல போர்ச்சேவனாக. உன் தாய் ஒரு வேதனைப்பட்டு விட்டால், உன் தகப்பன் ஒரு வேதனைப்பட்டுட்டா, ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை சந்திப்பாங்கன்னா உடனே இறங்கி யுத்தம் பண்ணுங்க. யுத்தம் பண்ணு. நீ எங்க இறங்கி யுத்தம் பண்ண அவன் வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? அங்கே நீ ஒரு நல்ல போர் சேவகனா இருக்கலாம். அவர்கள் வருகிற தீங்கை என்ன பண்ணலாம்? நீ கழிச்சுதா, நீ அந்த தீங்கை அவர்களுக்குள்ள இல்லாதபடிக்கு நீ அதை சுமக்கக்கூடிய பண்ணலாம். இயேசு நம்ம மேல வந்த எல்லா பாடுகளையும் எல்லாவற்றையும் தீங்கை என்ன பண்ற அனுபவித்து, எனக்கு வந்தது உனக்கு வந்ததை அவர் அனுபவித்து நமக்கு வெற்றியை தந்திருக்கிறார். உன் குடும்பத்தில் உள்ளவர்களால் ஜபிக்க முடியாது, துதிக்க முடியாது, தேவனை மயன்படுத்தணும். நீ தான் செய்யணும், அதை நீ தான் யுத்தம் பண்ணணும். நேற்று தினத்துல நான் ஒரு இடத்துக்கு போய், ஒரு வயதான நமக்கு பேய் பிடிச்சிட்டு முடியல அப்படின்ட்டு ஃபோன் பண்றாங்க. ஐயா கொஞ்சம் சீக்கிரம் நம்ம வெளியில இருக்கோமா, நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமா அப்படின்னு.
அப்போ வாங்க ஐயா, எத்தனை மணிக்கு வேணாலும் வாங்க அப்படின்னாங்க. நான் 4:30 மணிக்கு அங்கே இருப்பேம்மா அப்படின்னு. 4:30 மணிக்கு நான் அங்கே இருப்பேன், முடிஞ்ச மட்டும் வந்துடுறேன். நானும் இன்னொரு பாஸ்டரும் தொடர்ந்து போகும்போது வரும் வழியில் அது பாஸ்டருக்கு சின்ன ஆக்சிடென்ட், அப்படியே விழுந்து விட்டான், அடிபட்டுச்சு. அங்கே போயிட்டு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து புறப்பட்டு 5 மணிக்கு போகிறோம். அங்கே போகும்போது அந்த அம்மா மரித்து போய்விட்டாங்க. அப்போ எனக்கு வருத்தமாக போயிடுச்சு. 4:30 மணிக்கு நான் வரேன்னு சொன்னேனே, 4:30 மணிக்கு நான் அங்கே போயிருந்தேன்னா அவர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பார்களே. அந்த குடும்பத்தார் அவங்கள சுற்றிலும் இருந்தவங்க, அம்மா பாஸ்டர் வந்துட்டாருமா, பாஸ்டர் வந்துட்டாருமா, ஐயா நீங்கள் ஒரு 4:30 மணிக்கு வரேன்னு சொன்னீங்க, வந்திருந்தீங்கன்னா நேரம் அவங்கள உயிரோடு எழுப்பிக்கலாம். அவங்க செத்துருக்க மாட்டாங்கய்யா, பிசாசின் பிடியில் அவங்க சிக்கி கொண்டு இருந்தாங்கய்யா. நேற்று நைட்டெல்லாம் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க, என்னை வந்து யாரோ கூப்பிட்றாங்கன்னு சொல்லியிருந்தாங்க யாருன்னு சொல்லிட்டு அவர் புலம்புகிறார். அப்போ நான் வேதனைப்பட்டேன். என்ன சொல்ல முடியும், என்ன காரியங்கள் சொல்லி தேற்ற முடியும்? ஆண்டவரே, நான் லேட்டாக வந்துட்டேன்ப்பா, நான் சீக்கிரமாய் வந்திருப்பேன் என்று சொன்னால் அங்கே உங்களுடைய உதவியை நான் பெற்றுக் கொடுத்திருப்பேனே. அவர்களுக்கு வருகிற எல்லா விதமான தீங்கையும் நான் சுமந்த கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை என்ன பண்ண நிறைவேற்றிருக்கலாமே. ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியாய் கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் சொன்ன வாக்கின் பிரகாரம் அவங்க பாரத்தை நானும் கொஞ்சம் சுமந்து, அவங்களால சுமக்க முடியாம தான் மரித்து போயிட்டாங்க. அதை நான் கொஞ்சம் வாங்கியிருப்பேன்னா அவங்க இன்னைக்கு இலைப்பாது கொண்டிருப்பாங்க, அவங்க இந்த நேரத்தில் என்ன பண்ணிருப்பாங்க, ஜீவனை பெற்றுக் கொண்டிருப்பாங்க. அப்படி நடந்துட்டோம்னு சொல்லிட்டு நான் அந்த பாஸ்டர் வருத்தத்தோடு சொல்றேன், ஐயா அது கர்த்தருடைய சித்தமா இருக்கும் ஐயா, அதனால தான் ஏன் லேட்டாக வந்திருக்கோம். நம்ம இல்லையா, நம்ம கொஞ்சம் கால தாமதமாகிட்டோம், நம்ம சீக்கிரமாக வந்திருந்தோம்னா சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக சீக்கிரமாக காலையிலே வந்திருந்தா எங்கள் ஐயா உடனே கூப்பிட்டுருப்பேன், ஜெபிக்க வைத்திருப்பேன். அவங்களுடைய நம்பிக்கை பார்த்தீங்களா? எங்கள் பாஸ்டர் வந்தா அவளை உயிரோடு எழுப்பியிருப்பார்கள், அவள் மரித்து போயிருக்க மாட்டார்கள் இல்லை. நானும் என்ன பண்ணிட்டேன், லேட்டாக போனதுனால முடிஞ்சு போச்சு. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் நிமித்தம் சுவிசேஷம் சொல்வதற்கோ சத்தியத்தை சொல்வதற்கோ மற்ற காரியங்களை செய்வதற்கோ ஜெபிப்பதற்கோ நீ ஒரு நாளும் சோர்ந்து போகாதே. என்னால முடியலன்னு சொல்லாதே, தீங்கு அனுபவி. நீ நல்ல ஒரு போர்ச்சேவனாரு, எப்படியாப்பட்ட வெட்டு காயங்கள் பட்டாலும் போர்ச்சேவன் என்ன பண்ண மாட்டான், தைரியமாய் தன் உயிரை கொடுப்பதற்கு முன்பதாக போய் யுத்தம் பண்ணுவான். அப்படியாப்பட்டவனாய் நீ மாற வேண்டும். பவுலை குறித்து நீங்கள் பார்க்கும்போது பவுல் பாருங்க, அநேக விதமான பிரச்சனைகளை அவர் சந்தித்தவராக இருக்கிறார், அநேக விதமான காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தார். அவருடைய காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது அவர் அநேக பிரச்சனைகளை அவர் சந்தித்திருக்கிறாரா. இவனுக்கு வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 23-29 வரைக்கும் வாசிக்கும்போது அங்கே நிறைய காரியங்களை நாம் பார்க்க முடியும். அவர் கப்பல் இருந்தாராம், இரவு முழுவதும் கடல்ல இருந்தாராம். அங்கே பார்க்கும்போது அவர் பாருங்க பலவிதமான நிந்தையை அனுபவித்திருக்கார், பசியில பட்னியில இருந்திருக்கார், நிர்வாணத்தில் இருந்திருக்கிறார். அங்கே பார்க்கும்போது அவர் பாருங்க, அவர்கள் யூதர்களாலே ஒன்றுக்குரிய 39 அடிகளை நான் 5 முறை வாங்கினேன், மிளார்களால் அடிபட்டு எப்படியாப்பட்ட தீங்குகளை அனுபவித்த ஒரு மனிதனாய் காணப்பட்டார். நான் மாத்திரல்ல, நீ கூட அப்படி அனுபவித்து அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு கற்றுக் கொடுத்து தேவன பிள்ளைகளே, நீங்க ஏன் தேவனுக்காக எப்படி மாற வேண்டும் தெரியுமா? நல்ல ஒரு போர்ச்சேவனாய் மாற வேண்டும். விசேஷமா உன் சபை மக்களுக்காக நீ ஜபிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் மாற வேண்டும். சர்ச்சைக்கு போய் நான் 24 மணி சர்ச்சுக்குள்ள இருப்பேங்க, எப்பவுமே நான் தேவனுடைய பிள்ளைங்க தேவ சமூகத்துல காத்திருப்பேன், அது மாத்திரம் இல்ல, நீ நல்லா ஜபிக்கக்கூடிய நான் மாற வேண்டும். நான் என் சபையில நல்லா பாடுவேன், என் சபையில நல்லா ஆடுவேன், என் சபையில அதை செய்வேன், எல்லாம் சேர்த்து விடுங்க, ஜபத்துல தரிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் மாற வேண்டும். தேவ சமூகத்துல போய் காத்திருக்கிற ஒரு மனிதனாய் மாற வேண்டும். தேவனோடு கூட ஐக்கியப்பட்டவனாய் மாற வேண்டும். தேவனுடைய உறவிலே நிலைத்தவனாய் மாற வேண்டும். அந்த உறவில் அப்படி ஜபிக்க வேண்டும். இயேசு எப்பொழுதும் பாருங்க அவருடைய பிரச்சனையை கொண்டு போய் நிற்கும். ஆனா நீங்களும் நானும் எப்பவுமே என்ன பண்ணுவோம், நம்முடைய பிரச்சனை பெருசா கொண்டு போய் நிற்கும். அப்படி கூடாது. இயேசுக்கு ஒரு பிரச்சனை, அப்பா நேற்று கூடப்பா நான் மலையிலேருந்து இறங்கும் போது அங்கே என்னென்ன பண்ணாங்க, பா அந்த கல்லை அப்பமாக்கி தின்னுன்னு சொல்லிட்டு என்னை பரியாசம் பண்றான்ப்பா அப்படின்னு போய் புலம்புனாரா? இல்லையே. அவர் நமக்காக அன்று நான் இன்னைக்கு என்ன செய்யணும், என்ன காரியங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் காத்து பிதாவை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் தன் விண்ணப்பங்களை வைத்து என்ன பண்ணாரு, நமக்காக இந்த நாள் ஊழியத்தை எப்படி செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் பிரயாசம். ஆனா நீ என்னன்னா பழைய கதைகளை பேசிக்கொண்டு நேற்று இப்படி நினைச்சு அப்படி நடத்தி இவங்க அப்படி பேசினாங்க அவங்க அப்படி இப்படியே பேசி நம்ம நேரத்தை வீணடிக்கும். அப்படி வீணடிக்காது. தேவ சமூகத்தில் காத்துங்க.
பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் நீயும் அன்றைய கிறிஸ்துவுக்காக நல்ல போர்ச்சேவனாய் சொல்லுங்க. இவர்கள் அப்படி இருந்து உங்கள் நாமத்தை மேம்படுத்த கர்த்தாவே கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே.